அதை ஜெயிக்கிறதுக்கு முதல்ல தேவை ஆள்பலம் இல்லை. முதல்ல உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? அந்த பிரச்சனையை குறித்த ஒரு சரியான ஒரு மனநிலைமை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தேவை. அது இருந்தா போதும். அது இருந்தா நீங்க தடுமாற மாட்டீங்க. அது இருந்தா உங்களுக்கு நஷ்டமாகாது. நீங்க ரொம்ப அதை கைட் பண்ணா போதும். இப்போ தண்ணி வருது பாருங்களேன். இந்த தண்ணி வரும்போது இந்த தண்ணிக்கு நீங்க வாய்க்கால் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ணுனா போதும்னா, அந்த வாய்க்கால்ல தண்ணி வரும்போது இருக்கிற டஸ்ட்டை அப்படியே லைட்டா, அதுவும் அந்த டஸ்ட்டை கிளீன் பண்ணும்போது நீங்க தனியா கிளீன் பண்ணும்போது தான் கஷ்டம். அந்த தண்ணி வருது பாருங்க, வர 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 அந்த தண்ணியோட சேர்ந்து உங்க மண்ணொட்டி வச்சு ரொம்ப ஸ்ட்ரெயின் எல்லாம் பண்ண வேண்டாம். லைட்டா நீங்க தள்ள வேண்டாம். எது தள்ளும்? நீங்க அந்த விவசாயம் பண்ணிருக்கவங்களுக்கு தெரியும். லைட்டா நீங்க என்ன பண்ணா போதும், ஒரு இது கொடுத்து லைட்டா தள்ளி தள்ளி விட்டா போதும். அந்த தண்ணி பாட்டுக்கு என்ன பண்ணும்? நம்ம வெட்ட வேண்டிய அவசியம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆனா ஆண்டவர் இந்த 100 டேஸ்ல உங்களை உருமாற்றுவார், உங்களை வித்தியாசப்படுத்துவார். இனி ரிஸ்கா செய்ய மாட்டீங்க, லகுவா நீங்க செய்வீங்க. அப்படியே லைட்டா அப்படியே தட்டி தட்டி விட்டு போவீங்க. அது அழகா நடந்துடும். இனி கடினமா வாழ மாட்டீங்க, இனி சுலபமா வாழுவீங்க, ரொம்ப ஈஸியா செய்வீங்க. உங்க முன்னாடி இருக்கிற எவ்வளவு பெரிய டாஸ்க் ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு ரொம்ப சுலபமா அதை செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமற் பெருக செய்யும் தேவன். உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமற் பெருக செய்யும் தேவன். நேராகும் வாய்ப்பில்லை